ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிந்து பைரவியில் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்தை வந்து அந்த சஞ்சய் வந்து ஏதோ ஒரு கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருக்காரு. அப்போதைக்கு எல்லாமே பேசிகிட்டு இருக்கப்போ, ஒரு ஆறுமுகத்தோட கூட்டாளி வந்துட்டு, அம்மா அந்த மாதிரி போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருமா, டிஎஸ்பி வந்துட்டு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாரா, எதுக்காக அரெஸ்ட் பண்ண தெரியலம்மா, ஏதோ உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவங்க அம்மா ஆறுமுகம் இந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லையம்மா, அவன் வேலை உண்டு அது உண்டு தான் இருப்பான், இந்த மாதிரிலாம் வீணா வம்புக்கு போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சிவாவுக்கு சொல்கிறாங்க. சிவாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி வராங்க. பைரவி வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே கிளம்பி வந்துட்டு அந்த போலீஸ்கார்ட்ட போய் கேட்குறாங்க, சார் எங்கள் அண்ணனை பார்த்து பேசணும் அப்படிங்கிறப்போ, யார் உங்கள் அண்ணன்? ஆறுமுகம் தான் சார். ஓ, அவரோட தம்பியா, சரி என்னன்னு போய் ஆறுமுகத்திட்ட கேட்குறப்போ, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, தெரில, இது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு, என்னன்னே தெரில அப்படிங்கிறப்போ, சார் எதுக்கு சார் எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆறுமுகத்தை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு அவங்க வீட்டில் கேட்குறப்போ, இவனுக்கும் அந்த சம்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, இவன் சம்பத்தை பிடிச்சி அடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. சம்பத்தை அடிச்சிட்டானா, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சார். ஆறுமுகம் தான் அடித்தாங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம் அப்படிங்கிறப்போ, ஆறுமுகம் தான் அடித்தான், அவன் தான் சொல்கிறான். ஆறுமுகம் அடித்ததை அவன் பார்த்தான். இல்லை அதெல்லாம் பார்க்கல, அடிக்கிறப்ப அவன் முகத்தை மூடிட்டு அடித்தானா, அவன் பேரை சொல்லிட்டு ஆறுமுகத்தை பகச்சிட்டானா, உனக்கு அவ்வளோதான்டா, யாருன்னு ஆறுமுகம்னு சொல்லி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தானா அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ முன்பகையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அவன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், என் மேலே என்கிட்ட கேஸ் கொடுத்துருக்கான், நான் அதனால் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு அப்படிங்கிறாங்க. சார் ஆறுமுகம் எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க சார், இந்த மாதிரி வந்துட்டு முகமூடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது சார் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் கேஸ் கொடுத்துட்டா நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. போயிட்டு ஆறுமுகத்தையும் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவரும் சொல்கிறாங்க. சரி நீ எதுவும் கவலைப்படாத ஆறுமுகம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. பெரியம்மா அழுகுறா பார்க்குறப்போ சிவாக்கு வந்து ஒரு மனசு தாங்க மாட்டேங்குது. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, ஆறுமுகத்தை சீக்கிரமாக வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறப்போ, ஆறுமுகம் இந்த மாதிரி பண்ணிட்டானா, சம்பத்தை ஏதோ முகமூடி போட்டு அடிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானா, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறப்போ, ஆறுமுகம் இந்த மாதிரிலாம் பண்ணுற கேரக்டர் இல்லை அப்படின்றது பைரவிட்ட சொல்லிட்டு இருக்கார் சிவா. அப்போதைக்கு எல்லாருமே கொஞ்சம் இதாக இருக்கப்போ சிந்துவும் வராங்க. என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆறுமுகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோ. ஆறுமுகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி வந்து பழைய பகையை வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டான சம்பத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகமூடி போட்டுக்கிட்டு அடிச்சிருக்கானா, அதனால தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆறுமுகனை அடிச்சிட்டாங்க, ஆறுமுகனை இந்த மாதிரி பண்ணுற கேரக்டர் இல்லையா, அவர் எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக சந்திக்கிறவராச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? அப்போ வந்து போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இது பொய்யா தான் டாக்டர் இருக்குது, அவர் எங்கே அடிப்பட்டாரோ அந்த இடத்துல போய் பார்த்தா சிசிடிவி இருக்கும்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சிவாவுக்கும் ஒரு ஐடியா வருது, ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சிவாவும் அது எந்த இடம்னு தெரிஞ்சுக்காக டக்குன்னு கிளம்பி போகிறாரு, போய் பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.